குழந்தைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மொபைல். பொறந்த உடனே அதுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, மொபைல பிடிக்க தெரிஞ்சுக்குதுங்க. ஸோ, இப்ப இந்த மொபைல்னால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லா பார்வையும் கிட்டக்கவே இருக்கு. தூரக்க அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அவங்க வெளியில போய் விளையாடுறதும் கிடையாது. எல்லாம் மொபைலு, ஐபேட் இதிலேயே சுத்திட்டு இருக்கனால, அவங்களோட எல்லாவோட ஃபோக்கஸுமே பார்த்தீங்கன்னா, கிட்டக்கையே ஸோ அவங்களோட நீட் ஃபார் டிஸ்டன்ஸ் குறைஞ்சி போய், அந்த காலத்துலலாம் தூரக்க இருக்கிற வெளியில விளையாடுறது, சன்லைட்ல விளையாடுறது, அதெல்லாம் போய் எல்லாமே கிட்டன்னு வரும்போது, நம்மளோட எவல்யூஷன் பிரகாரம் நமக்கு என்ன ஆயிடும்னா, நமக்கு வந்து தூர பார்வைய பார்க்கக்கூடிய சக்தி இல்லாம போயிடும். அதுக்கு தான் அந்த கண்ணாடி தேவைப்படுது. ஸோ, அதனால தான் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. தட் இஸ் கிட்ட வேலை செய்கிறத, மொபைல்ல பார்க்குறது, மொபைல்ல யூடியூப் பார்க்குறது அதெல்லாம் பண்ணாம, அது குழந்தைங்களுக்கு இந்த அட்வைஸ் யூடியூபெல்லாம் பார்க்காம, பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்குறத பாருங்க. அண்ட் ஸ்க்ரீன் டைமை 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோ, இல்லை 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோ பேர்லி அவாய்ட் பண்ணணும்.